ஈரான் அமெரிக்கா இடையே 2 வாரங்களுக்கு போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் அகிலன். அகிலன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. உலகமே அஞ்சி இருந்த நிலையில் ஒரு தலைகீழ் மாற்றமாக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் 40 நாட்களுக்கு மேலாக நீடித்தது. ஆனால் தற்போது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், தற்காலிக போருக்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு விதித்திருந்தார். அந்த கெடுவின் முடிவு இன்று காலை 5:30 மணிக்கு முடிந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை உலகம் முழுவதும் ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அது என்னவென்றால், ஈரானில் உள்ள முக்கியமான குடியிருப்புகள், மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள் அனைத்தும் தகர்க்கப்படும். தற்காலிக போருக்கு ஒத்துழைக்காவிட்டால் இது போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ஈரானை ஒரே இரவில் அழிப்போம் போன்ற பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். உலக நாடுகளே அஞ்சியிருந்த நிலையில் என்ன நடக்குமோ, ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து எந்த வகையான தாக்குதல் நடத்துமோ என பயங்கரமான ஒரு உச்சகட்ட பரபரப்பு இருந்த நிலையில் அதே 5:30 மணிக்கு உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு உற்சாகமான செய்தி கிடைத்தது. அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போர் 2 வாரங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதற்கு ஈரானும் சம்மதம் தெரிவித்துள்ளது. அதே போன்று ஹோர்முஸ் நீரிணையை 2 வாரங்கள் மற்ற நாடுகளின் கப்பல்கள் கடந்து செல்லவும் ஈரான் அனுமதி அளித்துள்ளது. இந்த முக்கியமான செய்தி நள்ளிரவில் நடந்த ஒரு ட்விஸ்டாக பார்க்கப்படுகிறது. நள்ளிரவில் நடந்த என்னது, இதற்கு மத்தியஸ்தம் பண்ண நாடுகள் என்ன, இது போன்ற பல தகவல்கள் இது ஒரே இரவில் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுதான் இந்த சமாதான முயற்சிக்கு ஒரு முக்கிய பங்கெடுத்துள்ளது. 2 வார போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று நாளை மறுநாள், வரும் 10ஆம் தேதி நாளை மறுநாள் பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமாபாத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் அதிகாரிகள் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் நிரந்தரமான போர் நிறுத்தத்திற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படவும் இருக்கிறது. இது போன்ற முக்கிய தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் இந்த ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் போது, அனைத்து வகையான நாடுகளின் கப்பல்கள் கடக்கும் போது சர்வதேச அளவில் உள்ள இந்த எரிவாயு தட்டுப்பாடு என்பது, எரிபொருள் தட்டுப்பாடு என்பது அதற்கான தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 20% உலக அளவில் 20% அந்த ஹோர்முஸ் நீரிணை கப்பல்கள் கடந்தால் மட்டுமே எரிபொருள் கிடைக்கும் என்ற ஒரு தருணத்தில் அந்த ஒரு 1000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அங்கே நிற்கின்றன. தற்போது ஹோர்முஸ் நீரிணை 2 வாரங்களுக்கு அனைத்து நாடுகளின் கப்பல்களும் கடக்கலாம் என ஈரான் சம்மதித்துள்ளதால் எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கும் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை இந்தியா மட்டுமின்றி பாகிஸ்தான் உள்ளிட்ட மேற்காசிய நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மிகுந்த விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதனால் ஏற்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என விலை உயர்வு மட்டுமே கடந்த ஒரு 40 நாட்களாக சர்வதேச நாடுகள் பார்த்திருந்த நிலையில் தற்போது எரிபொருள் விநியோகம் சீராகும் என கருதப்படுவதால் எரிபொருளின் விலையும் குறையும். அதே போன்று கச்சா எண்ணெய் டாலருக்கு $18 கம்மியாகி இருக்கிறது ஒரே நாளில். இந்த போர் நிறுத்தத்தின் அறிவிப்பின் காரணமாக கச்சா எண்ணெயின் ஒரு பேரல் $18 குறைந்து தற்போது $94 விற்கப்படுகிறது. இதனால் எரிபொருள் விலை குறையும் என சர்வதேச அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே நாள், அதாவது ஈரானை அழிந்துவிடும், ஈரானை அழித்து விடுவோம் என அமெரிக்கா எச்சரித்திருந்த நிலையில் நள்ளிரவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்பட்டு 2 வார காலங்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் என்பது அனைத்து மக்களின் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. பாலாஜி.